ஆரம்பிச்சோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அருமையான சகோதரர்களை, எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷான்ஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, கருணைக்கடனான ரப்பல் ஆலமீனுடைய மகத்தான பேரர்களால் கண்மணி நாயகம் முகமது முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மேலான துவா பரக்கத்தால், பலிமார்கள், நல்லடியார்கள், நாதாக்கள், ஷெய்குமாருடைய துவா பரக்கத்தை கொண்டும், இந்த மஜ்லிஸிலே கூடியிருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேர்களுடைய துவா பரக்கத்தை கொண்டும் இன்று 25ஆம் நாள் மஜ்லிஸை துவக்குகிறோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய தலைப்பு பிரார்த்தனை செய்வோம் என்கின்ற தலைப்பின் கீழே ஹஸரத் அவர்கள் இப்போது உரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் ஷம்ஸில் அன்பியாஇ பத்ரில் முர்ஸலீன் வ குதுபில் அவுலியாஇ வ இஃப்திஹாரில் முத்தகீன் வ தாஜில் உம்மத்தி ஷஃபீஇல் முذنبீன் ஷஃபீஇ யௌமல் கியாமத்தி அல்லாஹு யா ஹாதி. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحيي الدين عبد القادر الجيلاني شيخا مرشدا. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وَإِذَا قِيلَ لَهُمْ تَعَالَوْا يَسْتَغْفِرْ لَكُمْ رَسُولُ اللَّهِ لَوَّوْا رُؤُوسَهُمْ وَرَأَيْتَهُمْ يَصُدُّونَ وَهُمْ مُسْتَكْبِرُونَ. اللهم صل على محمد حتى لا يبقى من صلواتك شيء وبارك على محمد حتى لا يبقى من بركاتك شيء وسلم على محمد حتى لا يبقى من سلامك شيء برحمتك يا ارحم الراحمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி ஆரம்பம் செய்கிறோம். சாந்தியும் சமாதானமும் எம் பெருமான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் அனைவர்கள் மீதும், அம்பியாக்கள், அவுலியாக்கள், குத்துபுகள், கௌசுகள், குறிப்பாக இங்கு குழுமி இருக்கிற நம் அனைவர்கள் மீதும் இறைவனின் வற்றா பெருங்கருணை எந்தெந்தும் குறைவின்றி பொழியட்டுமாக என பிரார்த்தித்த பின்னால், கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரித்தான சகோதரர்களே, பெரியவர்களே, 1446வது ஹிஜ்ரி ஆண்டின் புனித ரமலான் மாதத்தின் 25வது தராவீஹ் நிறைவேற்றிருக்கிறது. அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா புனிதமான இந்த மாதத்தில் பகல் காலங்களில் நோன்பு வைப்பதற்கும் இரவு காலங்களில் நின்று வணங்குவதற்கும் தௌஃபீக் செய்தான். பகல்கால நோன்புகளிலேயும் இரவு கால வணக்கங்களிலேயும் ஏற்பட்டிருக்கிற குற்றம் குறைகளை எல்லாம் பெருந்தன்மையோடு மன்னித்து கபூல் செய்து கொள்ளுவானாக. மீதம் இருக்கிற நாட்களில் பகல்கால நோன்புகளையும் இரவு கால வணக்கங்களையும் இன்னபிற இபாதத்துகளையும் நிறைவாக செய்கிற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருடுவானாக. இந்த ரமலானையும் இந்த நோன்பையும் மறுமையில் நமக்கு சாதகமாக சாட்சி சொல்கிற ரமலானாகவும் நோன்பாகவும் அல்லாஹ் ஆக்கி தந்தருடுவானாக. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு பல அத்தியாயங்கள் ஓதப்பட்டிருக்கின்றன. அதிலே ஒன்று சூரத்துல் முனாஃபிகூன், நயவஞ்சகர்கள் என்கிற பெயரிலே அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அத்தியாயத்துக்கு பெயர் வைத்திருக்கிறார். அந்த அத்தியாயத்தில் ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. அது சம்பந்தமாக நல்ல மனிதர்களுடைய பிரார்த்தனைகள் என்ற பெயரில் சில செய்திகளை நாம் கவனிக்க நாம் கடமைப்படுகிறோம். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் துஆஉ சிலாஹுல் முஃமின்,
பிரார்த்தனை என்பது மூமினுடைய ஆயுதம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எத்தனையோ காரியங்களை பணபலத்தால் படைபலத்தால் சாதிக்க முடியாத எவ்வளவோ காரியங்களை அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் கண்ணீர் சிந்தி கைகள் ஏந்தி கல்புகள் உருகி கேட்கப்படுகிற பிரார்த்தனைகள் மூலமாக சாதித்துவிட முடியும். அதனால் நபி அதை மூமின்களின் ஆயுதம் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்துவாவு முஹுல் இபாதா. துவா என்பதே அது இபாதத்து தான், அதுவும் இபாதத்து தான் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம் சகோதரர்களே. தொழுகை எப்படி இபாதத்தோ, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ் இவைகளெல்லாம் எப்படி வணக்கமாக இபாதத்தாக இருக்கிறதோ அதுபோல துவாவும் இபாதத்து தான். அந்த துவாவிலே நாம் முழுக்க துவாவை ஆரம்பத்திலிருந்து முடிக்கிற வரைக்கும் துன்யாவை மட்டுமே நாம் அல்லாஹ்வுக்கு கேட்டாலும் சரிதான். ஒரு மனிதன் துவா செய்ய ஆரம்பித்தான், வீடு வாசல்கள், மனைவி மக்கள், காரு, பங்களா, காசு, பணம், இப்படியே எல்லாவற்றையுமே கேட்டான். மறுமையை பற்றி எதையுமே கேட்கவில்லை. மறுமையை அப்படி ஆக வேண்டும் இப்படி ஆக வேண்டும் என்றால் மன்னரையை பற்றியோ இல்லை தொழுகையை பற்றியோ நோன்பை பற்றி எனக்கு தொழுவதற்கு வாய்ப்பு கொடு, அது நோன்பு வைப்பதற்கு வாய்ப்பு கொடு, ஜக்காத்து கொடுப்பதற்கு வாய்ப்பு கொடு, ஹஜ்ஜு செய்வது வாய்ப்பு கொடு, இப்படி எதையுமே கேட்கவில்லை. அவன் கேட்டது எல்லாமே உலகத்தை மட்டும்தான் கேட்டான். என்றாலும் அதுவும் இபாதத்து தான் சகோதரர்கள். ஏனென்று சொன்னால் அப்படி கேட்பதன் மூலமாக அவர் எதை நிரூபணம் செய்கிறார் என்று சொன்னால், என்னுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்கிறவன் அல்லாஹுதான், அவனை தவிர வேறு யாராலும் என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாது என்பதை அந்த துவாவின் மூலமாக அவன் நிரூபணம் செய்கிறான். அதனால் அவன் துன்யாவை மட்டும் கேட்டாலும் சரிதான், அந்த துவாவிலே அதையும் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா வணக்கமாக அதை ஏற்றுக்கொள்கிறான். அதற்கும் அவனுக்கு பலன் உண்டு என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகளை நாம் பார்க்கிறோம் சகோதரர்களே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு நாம் எது சம்பந்தமாக சொல்ல போனால் நாம் நமக்கு துவா செய்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு நல்ல மனிதனிடத்தில், ஒரு சாலிகான நல்ல மனிதர், அவரிடத்தில் நாம் துவா செய்ய சொல்லுகிறோம். இது சம்பந்தமான சில செய்திகளை நாம் இன்றைக்கு பேச இருக்கிறோம் சகோதரர்களை. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு போவதற்கு முன்பு மதீனாவிலே அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் என்று ஒரு மனிதர் இருந்தார். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நான் 2 பேருக்கு மத்தியில் ஒரு சின்ன சண்டை, ஒரு பஞ்சாயத்து என்றால் அவர்கள் இவரிடத்தில் தான் வருவார்கள். இவர்தான் அதை கேட்டு ஒரு பஞ்சாயத்து செய்து வைப்பார். இப்படி அந்த மக்கள் அவரை ஒரு தலைவருடைய ரேஞ்சுக்கு வைத்திருந்தார்கள். ஒரு கட்டத்தில் அந்த ஊருடைய தலைவர் அவர்தான் என்று என்ன செய்துள்ள பிரகடனம் செய்து விட வேண்டும், அதை பகிரங்கமாக அறிவிப்பு செய்து விட வேண்டும் என்று ஒரு நாளை குறிப்பிட்டிருந்தார்கள். மதீனா வாசிகள் அவுஸ் என்றும் ஹஸ்ரஜ் என்றும் 2 கோத்திரத்தார் உண்டு. அவுஸ் என்பதும் பெரிய கோத்திரம், ஹஸ்ரஜ் என்பதும் பெரிய கோத்திரம். இதிலேயும் முஸ்லிம்கள் இருந்தார்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள் இருந்தார்கள். இதிலேயும் முஸ்லிம்கள் இருந்தார்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள் இருந்தார்கள். ஆனால் யாராவது ஒரு 2 பேருக்கு ஒரு சண்டை, ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அதை தீர்ப்பு செய்வதற்கு, பஞ்சாயத்து செய்வதற்கு, ஒரு சமாதானம் செய்து வைப்பதற்கு, இதுதான் சரி, இதுதான் தப்பு, இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொல்வதற்கு ஒரு நபர் வேண்டும் இல்லையா? அந்த இடத்தில் இந்த அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் என்பவரை வைத்திருந்தார்கள் அந்த மதீனாவாசிகள். ஒரு கட்டத்தில் அவர்தான் ஊருக்கு தலைவர். அவுஸுக்கும் அவர்தான், ஹஸ்ரஜுக்கும் அவர்தான். அவுஸ் என்ற கோத்திரத்துக்கு தலைவர் தனியாக ஒருவர் இருக்கிறார், ஹஸ்ரஜ் என்ற கோத்திரத்துக்கு தலைவர் ஒருவர் இருக்கிறார். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, 2 பேரும் 2 கோத்திரத்து தலைவர்கள். ஒட்டுமொத்த மதீனாவுக்கு ஒரு தலைவர் என்கிற ரேஞ்சுக்கு எந்த தகுதியில் இவரை வைத்து விட வேண்டும் என்று மதீனாவாசிகள் எல்லோரும் சேர்ந்து முடிவு செய்து வைத்திருந்தார்கள். அந்த பிரகடனம், அந்த முடிசூட்டு இன்னும் ஒரு சில நாட்களில் நடக்க இருக்கிற அந்த சமயத்தில்
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு போனார்கள். மதீனாவிற்கு போனதற்கு பின்னால் ஒட்டுமொத்த மதீனா வாசிகளுடைய கவனம் எல்லாம் நபியின் பக்கம் திரும்பிவிட்டார். எல்லோரும் சேர்ந்து நபியை அந்த இடத்துக்கு கொண்டு வந்து விட்டார்கள். இப்போது இவருக்கு இந்த மனிதர் வந்த காரணத்தினால்தான் நமக்கு வர வேண்டிய தலைமை பொறுப்பு கை தவறி போய் அவருக்கு போய்விட்டது என்று நினைத்த போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இவருக்கு பொறாமை ஏற்பட்டது. இப்லீஸுக்கும் அப்படித்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பொறாமை ஏற்பட்டது. அதுதான் காரணம். அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா படைத்து வைத்துக் கொண்டு இன்னும் ரூஹ் ஊதுவதற்கு முன்னால் வனஃபக்து ஃபீஹி மிர் ரூஹி ஃபக்உ லஹு சாஜிதீன், நான் என்னுடைய ரூஹை அதில் ஊதுவேன், அந்த மண் பிண்டத்தில் ஊதிய உடனே நீங்கள் எல்லாம் சஜிதாவில் விழுந்து விட வேண்டும் என்று மலாய்கத்துமார்களை அல்லாஹ் கூப்பிட்டு சொன்னான். மலாய்கத்துமார்களோடு என்ன செய்தான்? அவன் இப்லீஸும் இருந்தான். அதனால் அந்த இப்லீஸுக்கு அந்த மலாய்கத்துமார்கள் வானவர்கள் மதிப்பு மரியாதை செய்து கொண்டிருந்தார்கள். அவனை ரொம்பவும் கண்ணியம் செய்தார்கள், சங்கைப்படுத்தினார்கள். இப்போது அவன் நினைத்தான், இந்த வானவர்கள் இந்த மலக்குமார்கள் இவ்வளவு நாள் வரைக்கும் நமக்குத்தான் சங்கை செய்து கொண்டிருக்கிறார்கள், கண்ணியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வானவர்களை கூப்பிட்டு அல்லாஹ் இப்படி சொல்கிறானே, நான் என்னுடைய ரூஹை ஊதுவேன், நீங்கள் அவருக்கு சஜிதாவில் விழுந்து விட வேண்டும் என்று சொல்கிறானே. அப்படியானால் இனிமேல் இதுவரைக்கும் இந்த வானவர்களிடமிருந்து மலக்குமார்களிடமிருந்து நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிற மதிப்பும் மரியாதையும் சங்கையும் கண்ணியமும் இனிமேல் அவருக்குத்தான் கிடைக்கப் போகிறது, நமக்கு கிடைத்தது என்று நினைத்த போதுதான் அவனுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீது அவனுக்கு பொறாமை ஏற்பட்டது. சகோதரர்களே, அந்த பொறாமையின் காரணமாகத்தான் அவர்களை எப்படியாவது சருகச் செய்து விட வேண்டும் என்று பல திட்டங்கள் தீட்டி ஒன்றன் பின் ஒன்றாக கடைசியிலே தடுக்கப்பட்ட அந்த கனியை சாப்பிட செய்து கடைசியில் சோனத்தை விட்டு வெளியாக்கி உலகத்துக்கு அவன் கொண்டு வந்தான். இதுதான் அந்த பொறாமை குணத்தினுடைய அந்த வெளிப்பாடாக, அதனுடைய விளைவாக அதுதான் அமைந்தது. சகோதரர்களே, அதுபோல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீது இப்லீஸுக்கு பொறாமை ஏற்படுவதற்கு எது காரணமாக இருந்ததோ அதுபோலவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இந்த அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூலுக்கு கோபம் ஏற்படுவதற்கும் பொறாமை ஏற்படுவதற்கும் இதுதான் காரணமாக இருந்தது. சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை, இருந்தாலும் அந்த ஊரில் இதுவரைக்கும் மதிப்பும் மரியாதையாக இருந்து விட்டோம். ஆனால் மதீனா வாசிகளில் பெரும்பான்மையாளர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். நாம் எதிர்த்து கொண்டிருந்தால் நமக்கு இதுவரைக்கும் கிடைத்து கொண்ட கண்ணியம் கொஞ்ச நெஞ்சம் கண்ணியம் போது கிடைத்து கொண்டிருக்கிறது, அதுவும் கிடைக்காமல் போய்விடும் என்று அவன் உணர்ந்த போது என்ன செய்தான் என்று சொன்னால், அவனும் தன்னை முஸ்லிம் என்று காட்டிக்கொண்டான். அந்த அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூல் அவன் மட்டுமல்ல, அவனுக்கு பின் ஒரு பெரிய கூட்டமே இருந்தது. அதனால்தான் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா முனாஃபிகூன், நயவஞ்சகர்கள் என்கிற பெயரில் ஒரு அத்தியாயத்தை அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி அருளினான். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஆனால் யுத்தத்திற்கு போகிற போல யுத்தத்தில் வந்து கலந்து கொள்ளுவான். ஏதாவது பெரிய யுத்தம் என்று சொன்னால் ஏதாவது காரணங்களை சொல்லி நான் அதனால் வர முடியவில்லை, இதனால் வர முடியவில்லை என்று பின்வாங்கிக்கவும் கொள்ளுவான். இப்படியெல்லாம் எல்லா முஸ்லிம்களை பார்க்கிற போது முஸ்லிம் போது நடித்துக் கொள்வது, அதற்கு பின்னால் அந்த காஃபிர்களுக்கு எப்படி உதவி செய்வது, இஸ்லாத்தை எதிர்க்கிற அதை அழிக்க நினைக்கிற காஃபிர்களுக்கு தம்மால் இயன்ற உதவி எப்படி செய்வது என்கிற அந்த திட்டத்தையும் அவன் போட்டுக்கொள்வான். இவனுக்கு பின்னாலே ஒரு குழுவே இருந்தது. சகோதரர்களே, இந்த சமயத்தில் ஒரு யுத்தத்திற்கு போன இடத்தில் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஹாபா பெருமக்களுக்கும் நல்ல வெற்றியை தந்தான், நிறைய கனிமத்து பொருளை கொடுத்தான். அதில் ஒரு சில நபர்களுக்கு மத்திய ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. அப்போது அவன் சொன்னான், லா துன்ஃபிகு அலா மன் இன்த ரசூலில்லாஹி ஹத்தா யன்ஃபது. அந்த மதீனா வாசிகளை பார்த்து சொல்லுகிறான், மக்காவில் இருந்து அந்த நபி வந்தார், அவரோடு இன்னும் சில நபர்கள் வந்தார்கள். நீங்கள் தான் வீடு கொடுத்தீர்கள் தங்குவதற்கு, நீங்கள் தான் உணவு கொடுத்தீர்கள் சாப்பிடுவதற்கு, நீங்கள் தான் உங்களுடைய விளைநிலங்களில் பாதி எழுதி வைத்தீர்கள், இப்படியெல்லாம் நீங்கள் தான் அவருக்கு செலவு செய்து இங்கே தங்க வைத்து விட்டீர்கள். இனிமேல் இது என்ன செய்யாதீர்கள், அவர்களுக்காக நீங்கள் செலவு செய்யாதீர்கள். அப்படி செலவு செய்யவில்லை என்று சொன்னால் அவரோடு இருப்பவர்களால் சிதறி போய் விடுவார்கள்.
அவரை விட்டு விட்டு போய் விடுவார்கள். அதனால் இனிமேல் அப்படி செலவு செய்யாதீர்கள் என்று சொன்னான். அது மட்டுமல்ல, லயுர் ரஜஅனா இலல் மதீனத்தி லயுக்ரிஜன்னல் அஅஸ்ஸு மின்ஹல் அஸல், நாங்கள் இந்த யுத்தம் முடிந்து மதீனாவுக்கு போனால் மதீனாவில் இருக்கிற கண்ணியவான்களாக இருக்கிற நாங்கள் இழிவானவர்களாக அவர்களை மதீனாவை விட்டு வெளியாக்கி விடுவோம் என்றும் அல்லாஹுக்கு என்றும் அவர் என்ன செய்ய அந்த முனாஃபிக்கு சொன்னான். கண்ணியவான்கள் அந்த இழிவானவர்களை மதீனாவை விட்டு வெளியேற்றி விடுவார்கள் நாங்கள் மதீனாவுக்கு போனதற்கு பின்னால் என்றும் அவன் என்ன செய்தான் சொன்னான். அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அது குறித்து தான் பேசுகிறான். இப்படி காசு பணங்களை செலவு செய்ய வேண்டாம் என்று அவர்கள் நபி அவர்களுக்கு எதிராகவும் முஸ்லிம்களுக்கு எதிராகவும் இப்படி தூண்டுகிறார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், நீ என்னடா அப்படி காசு பணம் வச்சிருக்க? வலில்லாஹி ஹஸாயினு ஸமாவாத்தி வல் அர்து, வானங்களின் பூமியினுடைய ஹசானா அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. நீ கொடுத்துத்தான் நபிக்கு நிறைய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நீ கொடுத்துத்தான் மூமின்களுக்கு எதுவும் ஆக வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அவளுடைய தேவைகள் பூர்த்தியாக வேண்டும் அவசியம் இல்லை. வானத்தினுடைய பூமியினுடைய ஹசானா அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. அவன் நினைத்தால் யாருக்கும் எதையும் கொடுத்து விடுவான் என அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு சொல்லுகிறான், வலாக்கின்னல் முனாஃபிகீன லா யஃப்கஹூன், இதை அந்த முனாஃபிகீன்கள் விளங்கிக் கொள்வதில்லை என்று அல்லாஹ் பேசுகிறான். அது மட்டுமல்ல, லயக்ரிஜன்னல் அஅஸ்ஸு மின்ஹல் அஸல், கண்ணியவான்களான அவர்கள் தாழ்ந்தவர்களை அந்த மதீனாவை விட்டு வெளியாக்கி விடுவார்கள் என்று சொன்னான் இல்லையா? இஸ்ஸத்து தங்களுக்கு சொந்தமானது போலவும் மூமின்கள் எல்லாம் தாழ்ந்தவர்கள் போலவும் அவன் பேசிய காரணத்தினால் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அப்போதும் சொன்னான், வலில்லாஹு இஸ்ஸத்து வலி ரசூலிஹி வலில் மூமினீன், கண்ணியம் என்பது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு சொந்தமானது. அல்லாஹ்வுக்கும் அந்த ரசூலையும் யார் நம்பி அதற்காக இது இஸ்லாத்திற்காக பாடுபடுகிறார்களோ அந்த மூமின்களுக்கு அந்த சஹாபிகளுக்கு சொந்தமானது என அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அப்படி சொல்லிவிட்டு சொல்கிறான், வலாக்கின்னல் முனாஃபிகீன லா யஅலமூன், முனாஃபிகீன்கள் இதையும் அவர்கள் அறிந்து கொள்வதில்லை என அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பேசுகிறான். சகோதரர்களே, ஆக வானம் பூமியுடைய ஹசானா புதையல் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. கண்ணியம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, ரசூலுக்கு சொந்தமானது, அல்லாஹ்வோடும் ரசூலோடும் துணை நிற்கிற மூமின்களுக்கு சொந்தமானது என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனங்களை அப்போது இறக்கி வைத்தான். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்கிற ஒரு நபித்தோழர் மிக குறைந்த வயது உடையவன், பருவ வயதை முடிந்து அடுத்த கட்டத்தில் இருக்கிறார். அவன் யுத்தத்திற்கு போயிருக்கிறார். அவன் இப்போ இவ்வாறு சொன்னான் இல்லையா, லா துன்ஃபிகு அலா மன் இன்த ரசூலில்லாஹி ஹத்தா யன்ஃபல்லு, அந்த நபிக்கும் அந்த நபியோடு யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் செலவு செய்யாதீர்கள் என்றும், அப்படி செலவு செய்யாமல் நீங்கள் விட்டு விட்டால் அவரோடு கூட இருப்பவர்கள் சிதறி போய் விடுவார்கள், அவரை விட்டு விட்டு போய் விடுவார்கள் என்றும், அதுபோல் நாங்கள் மதீனாவுக்கு திரும்பினால் மதீனாவின் வாசியான அந்த கண்ணியவான்கள் இவர்கள் தாழ்வான இவர்களை, அதாவது மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து இங்கே வந்து பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய பாஷையில், அவர்களை வெளியேற்றி விடுவார்கள் என்றும் அந்த அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூல் சொன்னான் இல்லையா, அந்த சொன்னதை இவர் செவியேற்றார். செவியேற்றவர் என்ன செய்தார், தன்னுடைய தாய் மாமாவிடத்திலே வந்து சொன்னார், இப்படி அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூல் இப்படியெல்லாம் சொல்லுகிறான் என்று சொன்னபோது அவர்கள் அவருடைய தாய் மாமா அதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் போய் அதை சொல்லிவிட்டார்கள். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அழைத்து இவ்வாறு அவர் சொன்னாரா என்று கேட்டார்கள். ஆமாம் என்று அவர் சொன்னார். ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், இப்போ நபி என்னை கூப்பிட்டு கேட்டார்கள், ஆமாம் அப்படி சொன்னார், அப்படி அவர் சொல்ல நான் செவியேற்றேன் என்று நான் சொன்னேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூலை கூப்பிட்டு அனுப்பினார்கள். கூப்பிட்டு அனுப்பி இப்படியெல்லாம் நீங்கள் பேசினீர்களாமே என்று சொன்னபோது, லா துன்ஃபிகு அலா மன் இன்த ரசூலில்லாஹி ஹத்தா யன்ஃபல்லு என்றும், இன்னும் அதுபோல லயர் ரஜஅனா இலல் மதீனத்தி லயுக்ரிஜன்னல் அஅஸ்ஸு மின்ஹல் அஸல்
என்றும் இப்படியெல்லாம் நீங்கள் பேசினீர்களாமே என்று கேட்டபோது அவர் நான் அப்படி பேசவே இல்லை என்று சத்தியமிட்டு விட்டார். சத்தியமாக அப்படி சொல்லவே இல்லை என்று அவர் சொல்லிவிட்டார். இவர் ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பருவ வயதை கடந்து இருக்கிற ஒரு சிறிய வயது சஹாபி. அப்துல்லாஹ் இப்னு சலூல் என்பவன் அவன் வயது முதிர்ந்த மனிதன். அதனால் அந்த மனிதன் சத்தியமிட்டு சொன்ன போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது உண்மை என்று நம்பிக்கொண்டார்கள். அது மட்டுமல்லாமல் அன்சாரி சஹாபிகளிலேயே வயது முதிர்ந்த பெரிய மனிதர்கள் இருப்பார்களே அவர்களும், முஹாஜிர் சஹாபிகளிலேயே பெரிய மனிதர்கள் இருப்பார்களே அந்த மனிதர்களும் அவர் சொல்வது உண்மைதான், அவர் சத்தியமெல்லாம் என்று சொல்கிறார் என்று அதை அவர்கள் நம்பிக்கொண்டார்கள். நம்பிக்கொண்ட போது இவர் சொல்கிறார், எனக்கு மனசுக்கு வருத்தமாக போய்விட்டது, நான் பொய் சொல்லி விட்டேனோ என்று நபி அவர்கள் என்னை எண்ணி விட்டார்களோ, என்னை பொய்யன் என்று நினைத்து கொண்டார்களோ என்று நான் கவலையோடு நான் வீட்டிலே வந்து பேசாமல் இருந்து விட்டேன். அதற்கு பின்னால் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவர் சொல்லுகிறார், எனக்கு அன்றைக்கு வந்த கவலை போல நான் என்றைக்கும் கவலைப்பட்டதே இல்லை. எனக்கு ஏற்பட்ட அந்த மனச்சங்கடம், அன்றைக்கு ஏற்பட்ட மனசங்கடம் போல நான் வாழ்நாள் என்றைக்கும் மனச்சங்கடப்படவே இல்லை. நான் வீட்டில் வந்து இருந்தேன். அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை நபி அவர்கள் இறக்கி அருளினார். இறக்கி அருளிய போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை கூப்பிட்டு அனுப்பினார்கள். கூப்பிட்டு அனுப்பி அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இதுபோல் வசனங்களை இறக்கி அருளி, தம்பி நீ சொன்னது உண்மைதான் என்பதை உன்னை உண்மைப்படுத்தி இருக்கிறான் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கது சத்தக்த யா ஸைதி, யா ஸைத், அல்லாஹ் கது சத்தக்க, அல்லாஹ் உம்மை உண்மைப்படுத்தி விட்டான் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை பார்த்து சொன்னார்கள் என்று அவர் சொல்லுகிற செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற சகோதரர்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இப்போது என்ன செய்தார்கள்? இப்போது இவர் இப்படி சொன்னார். அந்த அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூல் என்கின்ற அவர்தான் அந்த நயவஞ்சகரின் தலைவராக இருந்தார். அந்த மனிதன் அப்படி சொன்னார் என்பதை அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி அருளியதற்கு பின்னால் எல்லா சஹாபிகளும் இந்த ஸைத் இப்னு அர்கம் என்கிற இந்த சிறிய வயது சஹாபி சொன்னது உண்மைதான் என்பதை எல்லோரும் விளங்கி கொண்டார்கள். அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூல் சொன்னது தவறுதான் என்பதை எல்லோரும் விளங்கி கொண்டார்கள். விளங்கி கொண்டாலும் சில நபர்கள் அவர்களிடத்தில் போய் என்ன செய்தார்கள்? சொன்னார்கள். பஷீர் இப்னு முஸ்லிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிற செய்தி இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஜாமிஉல் பயான், தஃப்சீர் ஜாமிஉல் பயானில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் சொல்லுகிறார், நீங்கள் இப்போது இது போலாம் பேசிவிட்டீர்கள், இருந்தாலும் பரவாயில்லை, அல்லாஹ்வின் தூதரிடத்திலே வாருங்கள், அல்லாஹ்வின் தூதர் உங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவார்கள். நீங்கள் அல்லாஹ்வின் தூதருக்கு வந்தால் இப்போது நீங்கள் செய்த அந்த குற்றத்திற்கு உங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவார்கள், நீங்கள் வாருங்கள் என்று சொன்னபோது அவர் எவ்வாறு நடந்து கொண்டார் என்பதைத்தான் அல்ல தலைப்பு வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். இதா கீழலகும் அவர்களிடத்திலே சொல்லப்பட்ட போது எப்படி சொல்லப்பட்ட ஆலவ் ரசூலிடத்திலே வாருங்கள், அல்லாஹ்வின் தூதரிடத்திலே வாருங்கள், யஸ்தக்ஃபிரு லக்கும் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் உங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவார்கள், வாருங்கள் என்று சொல்லப்பட்ட போது அவர்கள் ஆணவத்தின் காரணமாக லவ்வவ் ருஊஸஹும் தங்களுடைய தலைகளை சாய்த்து கொண்டு, ஆணவத்தின் காரணமாக சாய்த்து கொண்டு, வஹும் வரைத்தகும் யசுத்தூன வஹும் முஸ்தக்பிரூன், ஆணவம் கொண்டவர்களாக அவர்கள் போய்விட்டார்கள் என்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பேசுகிறான். சகோதரர்கள், இப்படி கூப்பிட்ட போது ஆணவத்தின் காரணமாக தலையை சாய்த்தவர்களாக அந்த இடத்தை எனக்கு தேவையில்லை, நபியிடத்திலே வந்து பாவ மன்னிப்பு தேடுவதை அவர்கள் மிகவும் அவர்களுக்கு ஏற்படுகிற அவமானமாக இழிவாக நினைத்து கொண்டு போய்விட்டார்கள். அதை அப்போது என்ன சொன்னார் என்பதை பஷீர் இப்னு முஸ்லிம் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள். நீங்கள் வாருங்கள், நபி அவர்கள் உங்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுவார்கள் என்று சொன்னபோது அவர் சொன்னாராம், அமர்த்துமூனி அன் ஊமின ஆமந்து, நீங்களெல்லாம் ஈமான் கொள்ள சொன்னீர்கள், நான் ஈமான் கொண்டேன். அமர்த்துமூனி அன் உஅத்திய ஜகாத்த மாலி, என்னுடைய பொருளிலிருந்து ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் சொன்னீர்கள், நான் ஜக்காத்தும் கொடுத்தேன். ஃபமா பக்கிய இல்லா அன் அஸ்ஜுத லி முஹம்மதன், இப்போ என்ன செய்யலைன்னு சொன்னால் அந்த முகமதுக்கு நான் சஜிதா செய்யலை, அது மட்டும்தான் பாக்கியாக இருக்குது, நீங்கள் அதை செய்ய வச்சிருக்க போல் இருக்க
அங்கே உங்கள் பாவம் மன்னிப்பு தேடுவார், இங்கே பாவம் மன்னிப்பு தேடுவார். இவனை கூப்பிட்டு நான் அவருக்கு சஜிதா செய்யலப்பா, அது மட்டும்தான் மிச்சம் இருக்குது, நீங்கள் அதையும் செய்ய வச்சிருக்க போல் இருக்க என்று அவர் சொல்லிவிட்டிருந்தார், போய்விட்டார் என்கிற செய்தியை பஷீர் இப்னு முஸ்லிம் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நாம் இங்குதான் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். நயவஞ்சகர்களாக இருப்பவர்கள், யாருடைய மனதில் நிஃபாக்குத்தனம் இருக்கிறதோ அந்த மனிதர்கள் நல்ல மனிதர்களுடைய சபைக்கு வருவதையும், அவர்களிடத்தில் போய் எனக்காக துவா செய்யுங்கள், என்னுடைய பாவ மன்னிப்புக்கு அல்லாஹ்வை நீங்கள் கேளுங்கள் என்று சொல்வதையும் மறுத்து விடுவார்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே பதிவு செய்கிறான். சகோதரர்களே, ஆனால் மூமின்களை பொறுத்த வரைக்கும் அப்படி அல்ல. தங்களுடைய தேவைகள், ஏதாவது உலகத்துடைய தேவைகள் இருக்கலாம், இல்லை மறுமையுடைய தேவைகள் இருக்கலாம், தீன் சம்பந்தப்பட்ட துன்யா சம்பந்தப்பட்ட எந்த தேவையாக இருக்கலாம், அவர்கள் சாலிகான நல்ல மனிதர்களை போய் சந்தித்து, எனக்கு இப்படியெல்லாம் தேவைகள் இருக்கின்றன, இப்படியெல்லாம் சில நோய்கள் இருக்கின்றன, எனக்கு ஷிஃபா கிடைப்பதற்காகவும் தேவைகள் நிறைவு செய்வதற்காகவும் அல்லாஹ்விடத்தில் எனக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், எனக்காக துவா செய்யுங்கள் என்று சொல்வார்கள். இப்படி சொல்வது மூமின்களுடைய பண்பு என்றும், அப்படி சொல்ல மறுப்பது, அதை ஆணவம் கொண்டு போவது, அவர்கிட்ட போய் நம்ம என்ன சொல்றது, எனக்கு அல்லாஹ்ட்ட கேட்க தெரியாதா என்கிற அந்த கோணத்தில் போவது என்பது அது முனாஃபிக்கின்கள், நயவஞ்சகளின் பண்பு என அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள்மறையில் பதிவு செய்கிறான். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சஹாபா பெருமக்கள், சஹாபா பெண்மணிகள் போன்ற மேல் மக்கள் தங்களுடைய தேவைகளை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்திற்கு வந்து அவர்கள்ட்ட கூறி, எங்களுக்காக அல்லாஹ்விற்காகவெல்லாம் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று கேட்டார்கள் என்ற செய்திகளை எல்லாம் நாம் ஹதீஸ் கிரந்தங்களில் காண முடியும். சகோதரர்களே, ஏனென்று சொன்னால் சகோதரர்களே, நாம் செய்கிற பிரார்த்தனைக்கு அல்லாஹ் கொடுக்குகிற முக்கியத்துவத்தை விட சாலிகான நல்லடியார்கள், குறிப்பாக நபிமார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன்றவர்கள் அல்லாஹ்வுடைய சமூகத்தில் பிரார்த்தனை செய்வார்களேயானால் அந்த பிரார்த்தனைக்கு நம்முடைய பிரார்த்தனை விட அதிகமான முக்கியத்துவத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருகிறான். அதனால் தான் மூமின்கள் நபியிடத்திலே வந்து துவா செய்யுங்கள் என்று சொன்னார்கள். சாலிகான நல்லடியார்களிடத்திலே போய் துவா செய்யுங்கள் என்று சொல்கிற அந்த நடைமுறை, அந்த மரபு அதை தொட்டுத்தான் வந்தது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மதீனாவில் தன்னுடைய மாணவர்களுக்கு பாடம் வகுப்பு நடந்து கொண்டிருக்கிறது. அதில் அத்தா இப்னு அபி ரபாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இவர் இஸ்லாமிய கல்வி வரலாற்றில் மிக முக்கியத்துவமான மிகப்பெரிய மனிதர், மக்காவிலே முஃப்தியாக குறிப்பிட்ட காலம் இருந்தவர். சகோதரர்களே, இவரும் அவருடைய மாணவர் தான் உட்கார்ந்திருக்கு. அவர் தான் இந்த செய்தியை சொல்லுகிறார். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எங்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள், ஹதீஸ் பாடத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்போது அந்த வழியாக உம்மு ஜுஃபர் என்று ஒரு பெண்மணி, ஒரு கருப்பு நிற பெண்மணி, ஆள் உயரமாக இருப்பார், கருப்பு நிறத்தை சார்ந்தவர், ஒரு பெண்மணி, அவர் அந்த இடத்தை கடந்து போனார். நாங்கள் பாடம் நடத்தி கொண்டிருக்கிற போது அப்போது அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா எங்களை பார்த்து கேட்டார்கள், அலா உரியக்க இம்ரஅத்தம் மின் அஹ்லில் ஜன்னா, சுவனவாதியான ஒரு பெண்ணை நான் உங்களுக்கு காட்டட்டுமா என்று இப்னு அப்பாஸ் அவர்கள் எங்களை பார்த்து கேட்டார்கள். நாங்கள் காட்டுங்கள் என்று சொன்னோம். அப்போது சொன்னார்கள், ஹாதிகள் மர்அத்து சௌதா, இதோ கருப்பு நிறத்து ஒரு பெண் கடந்து போகிறாரே, அவர்தான் சுவனத்து பெண்மணி என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு காரணத்தை சொன்னார்கள், அத்தத்து அன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நபியுடைய சபைக்கு இந்த பெண்மணி வந்தார். வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், இன்னி உஸ்ரஉ வ இன்னி அத்தகஷஃபு ஃபதுல்லாஹ் லி, எனக்கு அடிக்கடி, அதாவது சில நேரம் அந்த காக்காய் வலிப்பது சொல்லுவோம் இல்லையா, கீழே திடீர்னு மயங்கி விழுந்து விடுவார்கள், அதுபோல் எனக்கு நோய் வருகிறது, நான் அவ்வப்போது கீழே மயங்கி விழுந்து விடுகிறேன். அப்படி மயங்கி விழுந்து விடுகிற போது என்னுடைய ஆடைகள் விலகி விடுகின்றன. அதனால் அந்த நோயை விட்டு எனக்கு நிரந்தரமாக விடுதலை தருமாறு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் எனக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அந்த பெண்மணி நபியிடத்தில் சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன் ஷி'த ஸபர்த வலக்கல் ஜன்னா,
நீ முற்றிலுமாக அந்த நோய் உம்மை விட்டு விலகி போய்விட வேண்டும், நீங்கி விட வேண்டும் என்று நீ விரும்பினால் நான் அதற்காக நான் என்ன செய்கிறேன், துவா செய்கிறேன். இல்லை, நான் அந்த நோயை நான் பொறுத்து கொள்கிறேன் என்றால் அல்லாஹ் உனக்கு சுவனத்தை தருவான். நீ என்ன செய்கிறாய்? அந்த நோயை போக வேண்டும் என துவா செய்தால் அல்லாஹ் முழுமையான ஆஃபியத்தை உனக்கு தந்து விடுவான். அது வேண்டுமா? இல்லை, கொஞ்சம் சபுர் செய்து கொள்கிறேன், இவ்வளவு காலம் வாழ்ந்தாகி விட்டது, இன்னும் 10 வருடமோ 5 வருடமோ அந்த 5 அதற்குள் நான் பொறுமை காத்துக் கொள்கிறேன், சபுர் செய்து கொள்கிறேன் என்று சபுர் செய்து கொண்டால் உனக்கு அல்லாஹ் சுவனத்தை தருவான். உனக்கு எது வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணியிடத்தில் கேட்டார்கள். அப்போது அவர் சொன்னார், அஸ்பிரு, நான் சபுர் செய்து கொள்கிறேன். அவர் சொல்லுகிறார், நான் சபுர் செய்து கொள்கிறேன், என்றாலும் நான் அப்படி மயங்கி விழுகிற போது என் ஆடைகள் விலகாமல் இருப்பதற்கு துவா செய்யுங்கள் என்றார். அந்த நோய், இப்போது நோயை விட்டு விட்டார், நோய் வரணும் இருந்து விட்டு போகிறது. நான் சபுர் செய்து கொள்கிறேன், அதனால் ஏற்படுகிற சங்கடங்கள், அதனால் ஏற்படுகிற வலி, இவைகளெல்லாம் பொறுத்துக் கொள்கிறேன், சபுர் செய்து கொள்கிறேன். ஆனால் அப்படி கீழே விழுந்து விழுகிற போது நான் ஆடைகள் விலகி விடுகின்றன, அப்படி ஆடைகள் விலகாமல் இருப்பதற்கு எங்களுக்கு துவா செய்யுங்கள் என்று அவர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அவர் கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்காக அப்படி நோய் வருகிற போது, மயங்கி விழுகிற போது ஆடைகள் விலகாமல் இருப்பதற்காக நபியர்கள் பிரார்த்தனை செய்தார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு சொன்னார்கள். அதனால் இந்த பெண்மணியை சுவனத்து பெண்மணி என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனால் சுவனத்து பெண்மணி நீங்கள் பார்க்க வேண்டுமானால் இதோ இது கடந்து போகிறாரே இந்த உம்மு ஜுஃபர், இவரை பார்த்து கொள்ளுங்கள் என இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய மாணவர்களுக்கு சொன்னார் என்கிற செய்தியை அவர்களுடைய மாணவர்களில் ஒருவரான அத்தா இப்னு அபி ரபாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகிற செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சகோதரர்கள், கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, என்ன காரணம் என்று சொன்னால், எதற்காக என்று சொன்னால் சகோதரர்களே, ஏன் நபியிடத்தில் ஏன் கேட்கிறார்கள் என்றால், நாம் நமக்காக செய்கிற பிரார்த்தனையை விட நபி அவர்கள் நமக்கு பிரார்த்தனை செய்தால், இல்லை சாலிகான நல்ல மனிதர்கள் பிரார்த்தனை செய்தால், நம்முடைய பிரார்த்தனைக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை விட அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவர்களின் பிரார்த்தனைக்கு அல்லாஹ் முக்கியத்துவம் தருகிறான். அதனால் நம்முடைய தேவைகளை நாம் கேட்டு அது நிறைவு செய்வதற்கு முன்னால் அதற்கு கொஞ்சம் காலங்கள் பிடிக்கும். நபி அவர்கள் பிரார்த்தனை செய்தால், நல்ல மனிதர்கள் பிரார்த்தனை செய்தால் அது சீக்கிரமாக நடக்கும், அது சீக்கிரமாக அது தேவை நிறைவேறும் என்கிற காரணத்தால் சஹாபா பெருமக்களும் சரி, சஹாபிய பெண்மணிகளும் சரி, இது போன்று அல்லாஹ்வின் தூதரிடத்திலே வந்திருக்கிற பிரார்த்தனை செய்ய சொன்னார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். சகோதரர்களை, கண்ணியத்திற்குரிய சகோதரர், இன்னொரு சான்று, இன்னொரு செய்தி இமாம் வாக்கிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள். இந்த செய்தியை இமாம் இஸ்பஹானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய தலாயிலுன் நுபுவாவிலே பதிவு செய்திருக்கிறார். அவர் சொன்னார்கள், மதீனாவிற்கு சற்று தொலைவில் இருக்கிற சலாமான் என்ற ஒரு இடம், அந்த பகுதியிலிருந்து ஒரு 7 நபர்கள் கொண்ட ஒரு குழு மதீனாவிற்கு வந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்தார்கள். சந்தித்து அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதில் ஹபீப் இப்னு அம்ரு என்பவர் தான் அந்த 7 பேர் கொண்ட குழுவுக்கு தலைவராக இருந்தார். அவர் எல்லோரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதற்கு பின்னால் அந்த ஹபீப் இப்னு அம்ரு ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுகிற செய்தியும் அவர் பதிவு செய்திருக்கிறார். சகோதரர்களை, இதற்கு பின்னால் என்ன நடந்தது? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். ஹபீப் இப்னு அம்ரு சொல்கிறார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஐயுல் அஅமாலி அஃதலு, அமல்களில் மிக சிறந்தது எது என்று நான் கேட்டேன் நபியிடத்தில். ஏன்னா இப்போதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் முதல் கடமை என்ன? தொழுகை. அதனால் நபி சொன்னார்கள், அஸ்ஸலாத்து ஃபீ வக்திஹா, தொழுகையை அதற்குரிய நேரத்தில் நிறைவேற்றி விடுவது, கலா ஆகாத அளவுக்கு அந்த நேரத்துக்குள்ளே நிறைவேற்றி விடுவது, இதுதான் சிறந்த அமல் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதற்கு பின்னால் நீண்ட நெடிய நேரம் நபி அவர்கள் எங்களுக்கு உபதேசம் செய்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், லொஹர் தொழுகையும் நபியோடு தொழுதோம். லொஹர் தொழுகைக்கு பின்னாலும் உபதேசம் நடந்தது. அசர் தொழுகையும் நபியோடு நாங்கள் தொழுதோம். லொஹர் தொழுகையை விட அசர் தொழுகை கொஞ்சம் சுருக்கமாகவே நபி அவர்கள் தொழ வைத்தார்கள். அதற்கு பின்னால் அசர் தொழுவதற்கு பின்னால்
அதற்கு தொடர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் அமர்ந்திருந்தோம். அப்போது எங்களோடு வந்திருந்தவர்கள் நாங்களும் இன்னும் மற்ற ஊர்களிலிருந்தும் எங்கள் பக்கத்து ஊர்களிலிருந்து நிறைய பேர் வந்திருந்தார்கள். அவர்கள் எல்லாம் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, எங்களுடைய ஊர் ரொம்ப வறட்சியாக இருக்கிறது, மழை இல்லை, தண்ணீர் இல்லை, விவசாயம் அதனால் பொய்த்து போய்விட்டது. அதனால் எங்கள் ஊர் வறட்சியாக இருக்கிறது, எங்கள் ஊருடைய மழை பொழிய வேண்டும், எங்களுடைய குடியிருப்பு பகுதிகளில் மழை பொழிய வேண்டும் என்று எங்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று நான் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் நான் சொன்னேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சும்மா கையை வானத்தை பார்த்து இப்படி உயர்த்தி, அல்லாஹு மஸ்கிஹிம் அல் கைஸ ஃபீ தாரிஹிம், இறைவா இவர்களுடைய ஊர்களில் உள்ள குடியிருப்பு பகுதி இருக்கிற பகுதிகளில் மழையை பொழிவிப்பாயாக என்று இப்படி கையை உயர்த்தி சொன்னார்கள். அப்போது நான் சொன்னேன், யா ரசூலல்லாஹ், இர்ஃபஅ யதைக ஃபஇன்னஹு அக்ஸரு வ அத்யபு, நீங்கள் பிரார்த்தனை செய்வது போல 2 கையையும் உயர்த்தி சொல்லுங்கள் அல்லாஹ்விடத்திலே. நபி அவர்கள் இப்படி சைக்கிளை காட்டி சொல்கிறார்கள், இவர்களுடைய குடியிருப்பு பகுதிகள் இருக்கிற இவர்களுடைய ஊர்களில் இறைவானை மழை பொழிவிப்பாயாக என்று இப்படி சாதாரணமாக பேசிக் கொண்டிருப்பது போல சொன்னார்கள். அப்போது நான் சொன்னேன், யா ரசூலல்லாஹ், இர்ஃபஅ யதைக ஃபஇன்னஹு அக்ஸரு வ அத்யபு, நீங்கள் பிரார்த்தனை செய்கிற போது கையை இப்படி உயர்த்தி 2 கையை உயர்த்துவீர்களே, அதுபோல் உயர்த்தி எங்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். அப்படி எங்கள் கைகளை உயர்த்தி நீங்கள் பிரார்த்தனை செய்தால் எங்களுக்கு அதிகமான அருள் வளங்கள் கிடைப்பதற்கும் அது காரணமாக அமையும், எங்களுடைய வாழ்க்கை நறுமணம் உள்ளதாக ஆவதற்கும் அது காரணமாக அமையும். அதனால் 2 கைகளை உயர்த்தி நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று நான் நபியிடத்தில் சொன்னேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புன்முறுவல் பூத்தவர்களாக 2 கைகளையும் உயர்த்தி, அல்லாஹு மஸ்கிஹிம் அல் கைஸ ஃபீ தாரிஹிம், இறைவா இவர்களுடைய குடியிருப்பு பகுதிகள் இருக்கிற அந்த பகுதியில் இவருடைய ஊர்களில் நீ மழையை பொழிவிப்பாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள், பிரார்த்தனை செய்தார்கள். அதற்கு பின்னால் நபி அவர்களும் அந்த சபையை விட்டு எழுந்தார்கள், நாங்களும் எழுந்து விட்டோம். அதற்கு பின்னால் 3 நாட்கள் மதீனாவில் தங்கியிருந்தோம். 3 நாட்கள் தங்கியிருந்தோம். அவ்வப்போது அந்த 3 நாட்களிலேயும் அப்போதுதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்ற காரணத்தால் சமயம் கிடைக்கிற போதெல்லாம், வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் எங்களுக்கு உபதேசம் செய்தார்கள், எங்களுக்காக பிரார்த்தனை செய்தார்கள், போதித்தார்கள், இஸ்லாத்தை போதித்தார்கள், இஸ்லாத்தின் கடமைகளை போதித்தார்கள். இப்படி நாங்கள் 3 நாட்கள் தங்கியிருந்து விட்டு எங்கள் ஊருக்கு நாங்கள் புறப்படுகிற போது பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கூப்பிட்டு சொன்னார்கள், இவர்களுக்கு ஏதாவது அன்பளிப்புகளை கொடுத்து அனுப்புங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நபியினுடைய அது ஒரு பழக்கம், யார் வந்தாலும் அவர்கள் ஏதாவது அன்பு என்ன கையில் இருக்கிறதோ அதை கொடுத்து அனுப்புவார்கள். அந்த காசு பணங்களை எல்லாம் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் கொடுத்து வைத்திருப்பார்கள். பிலால் அவர்களுக்கு சொன்னார்கள், இவர்கள் வந்த எல்லோருக்கும் நீங்கள் அன்பளிப்புகளை கொடுத்து அனுப்புங்கள் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போது அவர் எங்கள் ஒவ்வொரு நபருக்கும் 5 ஊக்கியா தங்கத்தை தந்தார். ஒரு ஊக்கியா என்று சொன்னால் 122 கிராம் தங்கத்துக்கு ஒரு ஊக்கியா என்று பொருள். இப்போது 5 ஊக்கியா கிட்டத்தட்ட 615 கிராம் தங்கம் ஒவ்வொரு நபருக்கும், வந்திருந்த ஒவ்வொரு நபருக்கும் 615 கிராம் தங்கத்தை அவர் எங்களுக்கு தந்தார். பிலால் ரலியல்லாஹு தஆலா தந்துவிட்டு அவர் சொன்னார், லைஸ இந்தனா அல் யௌம மாலுன், நீங்கள் வந்திருக்கிற இந்த சமயத்தில் அதிகமான பொருளாதாரம் இப்போது எங்களுக்கு இல்லை, இப்போது இதுதான் இருந்தது, இதை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். 615 கிராம் தங்கத்தை ஒவ்வொரு நபருக்கும் தந்துவிட்டு சொல்கிறார், நீங்கள் வந்திருக்க இந்த சமயத்தில் எங்களுக்கு இருந்தது இவ்வளவுதான், கொஞ்சமாகத்தான் இருக்கிறது, ஆனால் உங்களுக்கு கொஞ்சமாகத்தான் தர முடிகிறது, இதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னபோது எங்களுக்கு அந்த 5 ஊக்கியா தங்கமே பெரிதாக தெரிந்தது. 615 கிராம் தங்கம் எங்களுக்கு பெரிதாக தெரிந்தது. அப்போது நாங்கள் சொன்னோம், குழுனா மா அக்ஸரஹாதா அத்தியபு, இது எவ்வளவு அதிகமாக இருக்கிறது, இது எவ்வளவு மனம் முக்கியதாக இருக்கிறது, எவ்வளவு அதிகமாக, இதுவே பெரிய பைசா காசு பணம் தானே என்று நாங்கள் அவரிடத்தில் சொன்னோம். அதற்கு பின்னால் அங்கிருந்து புறப்பட்டு எங்களுடைய ஊருக்கு நாங்கள் வந்து விட்டோம். எங்கள் ஊருக்கு வந்து பார்த்தோம், மழை பொழிந்து ஈரமாக இருந்தது, மழை பொழிந்து அடையாளம் இருந்தது. நாங்கள் எங்கள் ஊர்க்காரர்கள் விசாரித்தோம், என்றைக்கு மழை பொழிந்தது என்று கேட்டோம். அவர்கள் மழை பொழிந்த நேரத்தை சொன்னார்கள். சரியாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்தில் நாங்கள் இருக்கிற போது ஊரின் வறட்சியை அவர்களது முறையிட்டு
பிரார்த்தனை செய்யுங்கள் என்று நாங்கள் கேட்டு என்றைக்கு எப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம அஸ்கிஹிம் அல் கைஸ ஃபீ தாரிஹிம், இறைவா இவருடைய குடியிருப்பு பகுதிகளில் உள்ள இவருடைய ஊர்களில் நீ மழை பொழிவாயாக என்று நபி அவர்கள் எப்போது சொன்னார்களோ அந்த நேரமும், எப்போது மழை பொழிவது இந்த ஊருக்காக சொன்னார்களோ அந்த நேரமும் ஒன்றாக இருந்தது என்று ஹபீப் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிற செய்தியை இமாம் வாக்கிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ரிவாயத்து செய்கிறார்கள். இமாம் இஸ்பஹானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தலாயிலுன் நுபுவாவில் இதை பதிவு செய்திருக்கிறார். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, மதீனாவில் இருந்து பிரார்த்தனை செய்கிறார்கள். மதீனாவுக்கல்ல, மதீனாவிலிருந்து எங்கோ தூரத்தில் இருக்கிற ஒரு ஊருக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள். நபி அவர்கள் எப்போது பிரார்த்தனை செய்தார்களோ அந்த நேரத்தில் அங்கு உடனே மழை பொழிந்திருக்கிறது என்கிற செய்தியை அவர் பேசுகிறார் என்று சொன்னால், எதற்காக இவர்கள் நபியை பார்த்து பிரார்த்தனை செய்ய சொன்னார் என்று சொன்னால், நாம் நம்முடைய ஊருக்கு மழை வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் செய்கிற பிரார்த்தனையை விட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வார்களேயானால் அந்த துவா சீக்கிரமாக அல்லாஹ்விற்கு அங்கீகரிக்கப்படும், ஒப்புக்கொள்ளப்படும். அதற்கான பதிலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடனடியாக அதற்கான ஆவணங்களை அவன் செய்வான் என்கின்ற அவர் நம்பிய காரணத்தால், அதுதான் உண்மை யதார்த்தம் உண்மை என்கிற காரணத்தால் சகோதரர்களே, இப்படி நபியிடம் வந்து பிரார்த்தனை செய்ய சொல்கிற வழக்கம் சஹாபா பெருமக்கள் இருந்தது சகோதரர்களே. ஆனால் இது மூமின்களுடைய பண்பு என்று அல்லாஹ் பேசுகிறான். நபிமார்களை வந்து இப்படி சொல்லுவது, நல்ல மனிதர்களை வந்து இப்படி சொல்லுவது இது மூமின்களுடைய பண்பு. ஆனால் முனாஃபிக்கீன்கள் அப்படி செய்ய மாட்டார்கள். நான் என்ன, என்னுடைய தேவை இவர் என்ன எனக்காக அல்லாஹ்விடம் கேட்பது, நானே கேட்டுக்கொள்வேன் என்று சொல்லுகிறவர்கள் நிஃபாக்குத்தனம் படைத்தவர்கள், நயவஞ்சகத்தனம் படைத்தவர்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேற்படி வசனத்தில் சொல்லுகிறான். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இறைவனின் சமூகத்தில் கையை ஏந்தி அந்த கை கீழே இறக்குவதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுவிடுகிற அளவிற்கு அந்தஸ்து பெற்றிருந்த அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை விட அந்தஸ்தில் குறைவான மனிதர்களும் எனக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொன்னார்கள் என்கிற செய்திகள் ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற சகோதரர்களே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபியினுடைய சமூகத்திற்கு வருகிறார். வந்து சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நான் உம்ரா செய்ய போகலாம் என்று நினைக்கிறேன், நீங்கள் அனுமதி தந்தால் நான் போகிறேன். சஹாபிகளுடைய பண்பாடுகளை பார்க்க வேண்டும். சஹாபிகள் நபியிடத்தில் நான் உம்ராவுக்கு போகிறேன் என்று சொல்ல வருவதில்லை. நான் உம்ராவுக்கு போகலாம் என்று நினைக்கிறேன், நீங்கள் அனுமதி தந்தால் நான் போகிறேன். இப்படித்தான் நபி அனுமதி கேட்பார்கள். அனுமதி அப்படி கேட்கிறார், நீங்கள் அனுமதி கொடுத்தால் போகிறேன் என்று சொன்னபோது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்களுக்கு அனுமதி கொடுத்துவிட்டு, லா தன்சனா யா உஹய்ய மின் துஆயிக்க, என்னுடைய சகோதரரே, நீங்கள் உம்ரா செய்கிற போது, அந்த வணக்க வழிபாடுகளை நிறைவு செய்கிற போது நீங்கள் துவா செய்வீர்கள் அல்லவா, அந்த துவாவில் என்னை நீங்கள் மறந்து விடாதீர்கள், என்னையும் நீங்கள் சேர்த்துக் கொள்ளுங்கள் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அஷ்ரிக், இன்னொரு ரிவாயத்தின் அடிப்படையில் அறிவிப்பின்படி, அஷ்ரிக்னா யா அஹி ஃபி துஆயிக்க, உம்முடைய துவாவில் எங்களையும் கூட்டு சேர்த்துக் கொள்வீராக என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்கிற செய்தி அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற சகோதரர்களே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய சமூகத்தில் கையை நபி அவர்கள் ஏந்தினால் அந்த கை கீழே இறங்குவதற்கு முன்னால் அல்லாஹுவின் அருளை பெற்றுக்கொள்கிற அளவிற்கு அல்லாஹ்வின் சமூகத்தில் அந்தஸ்தை பெற்றிருந்த அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களை விட அந்தஸ்து குறைந்த சஹாபாக்களிடத்தில் இது போன்ற சமயங்களில் எனக்காக நீங்களும் துவா செய்யுங்கள், உங்கள் துவாவில் எங்களையும் சேர்த்துக் கொள்ளுங்கள், மறந்து விடாதீர்கள் என்று கேட்கிற அப்படி ஒரு பழக்கத்தை அவர்களை வைத்திருந்தார் என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்று சொன்னால் சகோதரர்களே, நாம் பெரிய மார்க்க கல்வியில பெரிய மனிதராக இருக்கலாம், ஒரு மனிதர் சாதாரண மனிதராக இருக்கலாம், ஆனால் இவன் என்ன நமக்கு பிரார்த்தனை செய்வது, நமக்கு தெரியாத துவாவா, இவன் சொல்லித்தான் இவன் கேட்டுத்தான் நிறைய போகுதா நமக்கு என்பதல்ல. சாதாரணமான மூமினாக இருக்க தன்னை விட மார்க்கத்தில் குறைவான மனிதர்கள் கூட சொல்லி எனக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொல்லலாம். அதுபோல் வயது முதிர்ந்த ஒரு மனிதர், ஒரு குறைந்த வயது கவனத்தில் நாமே இவ்வளவு பெரிய மனிதர், நமக்கு அந்த சின்ன பையிட்ட போய் சொல்லி துவாசை சொல்றது என்று நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை விட வயது குறைந்தவராக இருக்கிற ஒரு வாலிபனிடத்தில், தம்பி எனக்காக நீங்கள் துவா செய்யுங்க, உங்கள் துவாவில் நம்ம மறந்துடாதீங்க என்று என்ன செய்யலாம் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மரபை, ஒரு மாண்பை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
இந்த சமூகத்திற்கு இதன் மூலமாக கற்றுத்தருகிறார்கள் சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே. ஏனென்று சொன்னால், இன்னும் அது மட்டுமல்ல, தனக்கு துவா செய்ய வேண்டும் என்று உமர் இப்னு கத்தாப் போன்ற அந்த சஹாபிகளுக்கு சொன்னார்கள் என்பது மட்டுமல்ல, அந்த சஹாபிகளுக்கு சொன்னார்கள். அதற்கு அடுத்து வருகிற தலைமுறை தாபியன்கள், நபி அவர்கள் அடுத்து நபியோடு வாழ்ந்தவர்கள் சஹாபா பெருமக்கள், அதற்கு அடுத்து வருகிற தலைமுறை தாபியனுடைய தலைமுறை. அந்த தாபியன்களை ஒரு உவைசுல் கர்னி என்று யமன் தேசத்தை சார்ந்தவர் ஒருவர் இருந்தார். நபியுடைய காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார், முஸ்லீமாக ஆகிவிட்டார். ஆனால் மதீனாவிற்கு வந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரடியாக காணவில்லை. காணாத காலத்தில் சஹாபி என்ற அந்தஸ்தை அவர் அடையவில்லை. காரணம் என்னவென்றால், அவருக்கு ஒரே ஒரு தாய் ஒருவர் இருந்தார், வேறு சொந்த பந்தங்கள் யாரும் இல்லை. இவரை விட்டால் அவரை கவனிப்பதற்கு வேறு யாரும் இல்லை. அதனால் அவரை விட்டு இங்கே மதீனாவுக்கு வர முடியாது என்கிற காரணத்தால் தாயுடைய பணிவிடையிலே காலமெல்லாம் அந்த உவைசுல் கர்னி இருந்தார். அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பற்றியான முழு விவரம் நபி அவர்களுக்கு தெரியும். அவருக்காக யமன் தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உவைசுல் கர்னிக்கு ஒரு நோய் இருந்தது, உடல்நலம் சரியில்லாமல் இருந்தார். நபிகள் மதீனாவில் இருந்து அவருக்காக பிரார்த்தனை செய்தார்கள். பிரார்த்தனை செய்தது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா பெருமக்களுக்கு சொன்னார்கள், இன்ன ரஜுலன் யஅதீக்கும் மினல் யமன் யுகாலு லஹு உவைஸ். உவைஸ் என்ற ஒரு மனிதர் யமன் தேசத்தில் இருக்கிறார். அவர் எனக்கு பின்னால் இந்த மதீனாவுக்கு வருவார். அவரை நீங்கள் சந்திப்பீர்களேயானால் அவரிடத்திலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும், எங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று நீங்கள் கேட்க வேண்டும் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா பெருமக்களை சொல்லி வைத்திருந்தார்கள். சகோதரர்களே, அஸீர் இப்னு ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், இப்படி யமன் தேசத்திலிருந்து மதீனாவிற்கு வருகிற போது ஒவ்வொரு தூதுக்குழு பிரயாணிகள் வணிக குழுகள் வருகிற போதெல்லாம், யமன் தேசத்துக்கார்கள் வருகிற போதெல்லாம் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்பார்கள், இங்கே ஏதாவது யமன் தேசத்திலிருந்து வந்தவர்கள் இருக்கிறீர்களா என்று கேட்பார்கள். ஆமாம், நாங்கள் யமன் தேசத்துக்கார்கள் என்று அவர்கள் சொன்னால், உங்களிலே உவைசுல் கர்னி இருக்கிறாரா என்று, அவர் வந்திருக்கிறாரா என்று உமர் இப்னு கத்தாப் அவர்கள் கேட்பார்கள். அப்படி கேட்ட போது இப்படி விசாரித்து கொண்டே இருந்தார்கள். அப்படி ஒரு தடவை யமன் தேசத்தில் ஒரு தூது குழு, ஒரு வணிக குழு மதீனாவிற்கு வந்தது. அது போலவே விசாரித்தார்கள். ஆம், நாங்கள் யமன் தேசத்தில் வந்திருக்கிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள். உங்களை உவைசுல் கர்னி இருக்கிறாரா என்று கேட்டபோது ஆமாம் என்று சொன்னபோது அவர் சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பற்றி எங்களுக்கு சொன்னபோது, ஃபமன் லக்கியஹு மின்கும், உங்களில் யாராவது அந்த உவைசுல் கர்னியை சந்தித்தால் ஃபல் யஸ்தக்ஃபிர் லக்கும், உங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு அவர்களை சொல்லி தேடச் சொல்லுங்கள் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு அடுத்த அந்தஸ்தில் உள்ள சஹாபா பெருமக்களிடம் தனக்காக பிரார்த்தனை செய்ய சொன்னது போல, சஹாபியுடைய அந்தஸ்திற்கு அடுத்த அந்தஸ்தில் இருக்கிற தாபியன்களிடம் உங்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்ய சொல்லுங்கள் என்கிற அந்த பண்பாட்டையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்தார்கள். என்றால் சகோதரர்கள், என்ன காரணம் என்று சொன்னால், அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், நபிமார்கள் மட்டுமல்ல, சஹாபிகள் மட்டுமல்ல, அதற்கு அடுத்து வருகிற அடுத்தடுத்த தலைமுறைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற சாலிகான நல்லடியார்களிடம் சென்று எங்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று கேட்க வேண்டும். அவர்களுடைய பிரார்த்தனையை பெற வேண்டும். ஏனென்று சொன்னால், மற்ற சாதாரண மனிதர்களுடைய பிரார்த்தனைக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை விட சாலிகான அந்த நல்லடியார்களின் பிரார்த்தனைக்கு அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அதிக முக்கியத்துவம் தருகிறான் என்பதை அவர்கள் பிரார்த்தனை செய்வார்களேயானால் இதை அல்லாஹ் கேட்டார்களோ அது சீக்கிரமாக நிறைவு செய்யப்படும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தினார்கள். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அந்த அடிப்படையில் அதற்கு பின்னால் சஹாபா பெருமக்கள் என்ன செய்தார்கள் என்றால், உவைசுல் கர்னி இடத்திலே போய் பிரார்த்தனை செய்ய சொன்னார்கள். பிரார்த்தனை செய்தால் இந்த செய்திகள் எல்லாம் ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அதோடு மட்டுமல்ல, சஹாபா பெருமக்களுக்கு அந்த காலத்துக்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மன்னரைக்கு வந்து நின்று பிரார்த்தனை செய்த செய்திகளை எல்லாம் பார்க்கும். அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அருள்மறையில் பேசுகிறான், வலவ் அன்னஹும் யظلمு அன்ஃபுஸஹும், அவர்கள் அதாவது மூமின்கள் யார் தங்களுக்கு எதிராக, அதாவது தங்களுடைய ஆன்மாவுக்கு எதிராக யார் அநீதம் அளித்துக் கொண்டார்களோ அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நபியே ஜாஊக்க, உம்மிடத்தில் அவர்கள் வர வேண்டும், வஸ்தக்ஃபருல்லாஹ, உம்மிடத்தில் வந்து அல்லாஹ்விடத்தில் அவர்கள் பாவ மன்னிப்பு தேட வேண்டும்.
அவர் இருந்த இடத்தில் திருந்தார்ல, உம்முடைய சமூகத்திற்கு வந்து அல்லாஹ்விடத்தில் அவர்கள் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். அதற்கு பின்னால் வஸ்தகுஃபர லஹுமுர் ரசூல், ரசூல் என்ன செய்ய வேண்டும்? அவருக்காக பாவ மன்னிப்பு தேட வேண்டும். அவரும் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் அவருக்காக நபி அவர்களும் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். அப்படி தேடினால் வஜதுல்லாஹ தவ்வாபர் ரஹீமா, அல்லாஹ்வை கருணையாளனாகவும் அந்த பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்கிறனாகவும் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அருள்மறை வசனத்தை இறக்கினான். அதனால் சஹாபா பெருமக்கள் வாழுகிற காலத்தில் ஏதாவது ஒரு தவறுகள் நிகழ்ந்து விழுமையானால் நேரடியாக நபியுடைய சமூகத்திற்கு வருவார்கள். நபியுடைய சமூகத்தில் வந்து நபியை இப்படி குற்றம் நடந்து விட்டு என்று சொல்லுவார்கள். சொல்லிவிட்டு நபியினுடைய சமூகத்துக்கு முன்னாலே உட்கார்ந்து அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலும் அந்த மனிதருக்காக பாவ மன்னிப்பு தேடுவார்கள். அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய பாவங்களை மன்னிப்பான். இப்படி பல செய்திகள் ஹதீஸ் கிரந்தங்களில் இதற்கு சான்றாக இருக்கின்றன. இப்போது நபி அவர்கள் மரணித்து விட்டார்கள், அடக்கம் செய்யப்பட்டு விட்டது. இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த செய்தியை பதிவு செய்கிறார். இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தஃப்சீரிலே இந்த செய்தியை பதிவு செய்கிறார். சகோதரர்களே, இந்த குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்கிற அவர் அங்கே உட்கார்ந்து இருக்கிறார். நபி அவர்கள் மரணித்து ஒரு சில நாட்கள் தான் ஆகியிருக்கிறது. அவருக்கு நபி அவர்கள் மரணித்து விட்டார் என்கிற செய்தி தெரியவில்லை. ஒரு கிராமவாசி அரபி, ஒரு இஸ்லாம் ஏற்றுக்கொண்டவர், கிராமத்தை சார்ந்தவர், கிராமப்புற அரபி மதீனாவுக்கு வந்தார். அவர்களுக்கு வாழ்க்கை ஏதோ தவறு நிகழ்ந்து விட்டது. அதனால் நபியுடைய சமூகத்திற்கு சென்று நாம் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்று வந்தார். வந்த பின்புதான் செய்தி சொல்கிறார்கள், நபி அவர்கள் மரணித்து விட்டார்கள், ஆனால் அடக்கமெல்லாம் செய்து விட்டோம் என்று சொன்னார்கள். அவர் வந்தார், மன்னரைக்கு முன்னாலே வந்து நின்றார். இமாம் குர்துபி சொல்கிறார், அவர் மன்னரைக்கு முன்னாலே வந்து நின்றார். வந்து சொன்னார், அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். சலாம் சொன்னார். சலாம் சொல்லிவிட்டு சொன்னார், சமிஅத்துல்லாஹ யக்கூலு, அல்லாஹ் சொன்னதை நான் செவியேற்றேன். வலவ் அன்னஹும் யலமு அன்ஃபுஸஹும் ஜாஊக ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ் வஸ்தக்ஃபர லஹுமுர் ரசூல் லவஜதுல்லாஹ தவ்வாபர் ரஹீமா, அவர்களில் யார் தங்களுடைய ஆன்மாவுக்கு அனிதம் இழைத்துக் கொண்டார்களோ அவர்கள் நபியை உங்களுடைய சமூகத்திற்கு வர வேண்டும். உங்களுடைய சமூகத்திற்கு வந்து அவர் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். ரசூலும் பாவ மன்னிப்பு தேடினால் அல்லாஹ் அவரை மன்னித்து விடுவான். அல்லாஹ்வை அவர்கள் ரஹீமாக கருணையாளாக பெற்றுக்கொள்வார்கள் என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அருள்மறையிலே சொன்னதை நான் செவியேற்றிருக்கிறேன். நான் என்னுடைய ஒரு சின்ன தவறு நடந்துவிட்டது. இப்போது என்னுடைய பாவ மன்னிப்பிற்காக நான் உங்களுடைய சமூகத்திற்கு நான் வந்திருக்கிறேன். வந்தால் நீங்கள் மரணித்து விட்டீர்கள் என்று சொன்னார்கள். இப்போது உங்களுடைய சமூகத்திற்கு வக்கது ஜிஅ்துக முஸ்தக்ஃபிரன் லிதம்பி, என்னுடைய பாவத்திற்கு இஸ்திக்ஃபார் செய்வதற்காக, பாவ மன்னிப்பு தேடுவதற்காக உங்களுடைய சமூகத்திற்கு வந்திருக்கிறேன். இன்னும் முஸ்தஷ்ஃபிஅன் பிக இலா ரப்பி, என்னுடைய ரப்பிடத்தில் நீங்கள் எனக்காக என் ஷஃபாத் செய்வது. ஷஃபாத் என்றால் நீங்கள் எனக்காக பிரார்த்தனை செய்வது, அதுதான் ஷஃபாத். நீங்கள் எனக்காக நீங்கள் பிரார்த்தனையின் மூலமாக நீங்கள் எனக்கு சிபாரிசு செய்ய வேண்டும், அதற்காகத்தான் இப்போது நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சில கவிகளை படித்தார். அரபு கவிகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் குறித்து ஒரு நீளமான கவியை படித்தார். படித்துவிட்டு அவர் என்ன செய்தார், இப்படி நான் வந்த நேரத்தில் உங்களை பார்க்க முடியாமல் போய்விட்டதே என்று கை செய்தப்பட்டு கீழே கிடக்கிற மண்ணை தலையில் அள்ளி போட்டு கொண்டு அவர் திரும்பி போய்விட்டார். இவர் சொல்கிறார், இமாம் அத்தபி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், அவர் போய்விட்டார். நான் அப்படியே உட்கார்ந்திருந்தேன், தூக்கம் என்று மிகைத்து விட்டது. நான் அப்படியே உட்கார்ந்து அப்படியே தூங்கிவிட்டேன். தூக்கத்தில் கனவு கண்டேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய கனவிலே வந்தார்கள். வந்து சொன்னார்கள், யா அத்தபி அல்ஹிக் அல் ஆராபி, வேகமாக சென்று அந்த அரபு அந்த கிராமப்புற அரபியை போய் பார், அவரை போய் சென்று அடைந்து ஃபபஷ்ஷிர்ஹு அன்னல்லாஹ கத் கஃபர லஹு, அல்லாஹ் அவரை மன்னித்து விட்டான் என்று சுப செய்தி அவருக்கு சொல் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்தில் சொன்னார்கள். நான் வேகமாக உடனே விழித்து நான் வேகமாக சென்றேன். அந்த கிராமப்புற அரபி சென்று கொண்டிருந்தார். அவரை அழைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார்கள், அல்லாஹ் உன்னை மன்னித்து விட்டான் என்ற சுப செய்தியை பெற்றுக்கொள், நன்மாராயத்தை பெற்றுக்கொள் என்று நான் சொன்னேன் என்று இமாம் அத்தபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகிற செய்தியை இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய தஃப்சீரிலே பதிவு செய்திருக்கிறார். சகோதரர்களை, நாம் ஹதீஸ் தொகுப்புகளிலே எதற்கு புகாரியில் எப்படி முதலிடம் வைத்திருக்கிறோமோ
அதுபோல் தப்சீர்களில் எல்லா தப்சீர்களையும் முதலிடத்தில் இருப்பது இப்னு கசீர் தான் சகோதரர்களே. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய ஹதீஸ் கிரந்தங்களில் ஹதீஸை பதிவு செய்வதற்கு எப்படி நிறைய நிபந்தனைகளை வைத்திருந்தாரோ, அதுபோல் செய்திகளை பதிவு செய்வதற்கு அதிகமான நிபந்தனைகளை வைத்து பதிவு செய்தவர் இமாம் இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அப்படிப்பட்ட இமாம் இப்னு கசீர் இந்த செய்தியை தன்னுடைய கிரந்தத்தில் பதிவு செய்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம் சகோதரர்களே. அதனால் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அல்லாஹ்வின் தூதரிடத்திலே நாம் போய் பிரார்த்தனை செய்ய சொல்லுவது, நல்ல மனிதர்களுக்கு போய் பிரார்த்தனை செய்ய சொல்லுவது, அவர்கள் மரணித்ததற்கு பின்னாலும் நபியுடைய மண்ணறையில் போய் நின்று பிரார்த்தனை செய்ய சொல்லுவது, இவையெல்லாம் இருக்கின்றனவே, இவையெல்லாம் மூமின்களுடைய பண்புகள் என்று அல்லாஹ் பேசுகிறான். ஆனால் முனாஃபிக்கீன்களாக இருப்பவர்கள், நயமஞ்சகத்தனம் மனதிலே உள்ளவர்கள், அவர்களிடத்திலே அல்லாஹுடைய ரசூலிடத்தில் வாருங்கள், உங்களுக்காக பிரார்த்தனை செய்வார்கள் என்றோ, இல்லை ஒரு சாலிகான நல்ல மனிதர் இருக்கிறார், வாருங்கள் உங்களுக்காக பிரார்த்தனை செய்வார் என்று சொன்னாரோ, அவரென்ன எனக்கு பிரார்த்தனை செய்வது, எனக்கு பிரார்த்தனை செய்ய தெரியாதா என்று அவர்கள் தலையை சாய்த்து கொண்டு போய் விடுவார்கள் என்கிற செய்தியை அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இன்றைக்கு தராவிகில ஓதிய இந்த செய்தியில் வசனங்களில் பதிவு செய்கிறார் சகோதரர்களே. அதனால் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்கள், சஹாபாக்கள், சூஃபிகள், வலிமார்கள், சாலிஹீன்கள் போன்றவர்களுடைய நல்ல துவாக்களுக்கு அல்லாஹ் நம்மை ஆளாக்கி அருளுவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.